எப்பவுமே பைபிள் வசனத்தை நீ சிலுவையில் நின்று பார்க்கணும். சிலுவையில் நின்று பார்க்கணும். சிலுவையை தொலைச்சிட்டு பார்க்கவே கூடாது. அதனால தான் சொல்கிறோம், பாவம் செஞ்ச பிறகு ஒவ்வொன்றா பூமிக்குள்ளே வருதுன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், சிலுவையில் இயேசு மரித்த பிறகு ஒவ்வொன்றா என்ன செய்யும்? வெளியே போயிட்டுருக்கு. தரித்திரம் போயிருக்கல, இப்போ உங்களை விட்டு பணப்பற்றாக்குறை போயிருக்குல்ல, பலவீனம் போய் இன்னைக்கு ஆரோக்கியம் வந்திருக்குல்ல, பிதாவுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவில் துண்டிக்கப்பட்ட அந்த துண்டிப்பு போய் இப்போ உறவு வந்திருக்குல்ல, ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்படித்தான் ஆசீர்வாதம் வரும், தேசத்தில் சேமம் வரும். இது எல்லாம் நம்ம ஏதோ குய்யோமுயோன்னு கத்துறதுனால கிடையாது. இது எல்லாம் இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னதினால் இந்த உலகம் முழுவதும் அழிவுக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பேர் தான் திறப்பு. திறப்பின் வாசல் ஜபம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்னென்னா, அழிவு வர்றதுக்கு ஒரு திறப்பு இருக்கும். அந்த திறப்பின் வழியாக தான் ஒரு தேசத்துக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு தேசத்தில் அழிவு வருதுன்னா அவன் என்ன செய்வான்? சுற்றி இந்த கோட்டைக்குள்ளே எப்படி நுழையலான்னு தேடுவாங்க. சுற்றி 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 அந்த வாசலை தேடுவாங்க. அதனால தான் அந்த வாசலை ஃபுல்லாக மூடிட்டு எரிக்கோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்த மாதிரி அடைச்சிருப்பாங்க. ஏன்னா உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ உள்ளே நுழையிறதுக்கு எதை தேடுவாங்க சொல்லுங்கள்? திறப்பை தேடுவாங்க. அதெல்லாம் யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருந்தப்போ அவன் கேட்குறான், யோசேப்பு தெரியாத மாதிரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் உளவாளிகள் தாழ்றான்றான். அன்னைங்கன்னு தெரியும். இல்லை சார், நாங்கள் உளவாளி இல்லை சார்ன்றான். இல்லை நீங்கள் எங்கே தேசம் திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள்ன்றான். எதுக்கு திறந்து கிடக்கிற ஏரியா பார்க்குறான்? அது வழியாக உள்ளே வரலான்னா. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ உன் வாழ்க்கைக்குள்ளேயும் தேசத்துக்கும் எங்கே திறப்பு கிடக்குதோ அந்த திறப்பு வழியாக பிசாசு உள்ளே வருவான். அதனால தான் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன் என்றார் கர்த்தர். ஒருவனும் இல்லை. இப்போ திறப்பில் நின்று அழிவை நெஞ்சில் வாங்கி அதை தடுத்து அவங்கள துரத்தி விட்டு ஜனங்களை பாதுகாப்பாக வைக்கிற ஜபத்துக்கு பேர் என்ன? திறப்பின் வாசல் ஜபம். இப்படி அந்த திறப்பில் நிற்கிறதுக்கு, அதாவது மனுஷனா ஒரு ஓட்டை அவன் லைஃப்பில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு பிதா தேடுறாராம். தேடினப்ப யாருமே சிக்கலை. அப்படி தான் பைபிள் சொல்லுது. வாசிங்க, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 22:30. தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு ஆள் திறப்பில் நிற்கணும். ஒருத்தனை தானே, ஒருத்தன் இல்லை. யார் இல்லைன்னு சொன்னது? மோசே இல்லையா? மோசே திறப்பில் நின்றானா இல்லையா? நின்றான். சாமுவேல் தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கலையா? நின்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு எனக்கு ஆளே இல்லைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளே இல்லைன்னா ஜெபிக்கிறதுக்கும் திறப்பில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. குவாலிட்டியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். அவர் ஆளே இல்லைன்னு தேடலை, நான் கேட்குற குவாலிட்டியில் ஆள் இல்லைன்னாரு. அந்த குவாலிட்டி இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி ஆட்கள் குறைவுனாரே. அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? நூற்றுக்கணக்கான பேர் பரிசேயர்கள், கமாலியலின் பாடசாலையிலிருந்து பரிசேலும் சதிசேலும் நூற்றுக்கணக்கான பேர் வெளியே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் அறுப்புக்கு ஆள் இல்லைன்னாரு? நான் கேட்குற ஸ்டாண்டர்டில் ஆள் இல்லைன்னாரு. அப்படி தான் திறப்பில் ஆள் இல்லைன்னா நீ புளியோதரை கட்டிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற. ஒன்றும் அவர் கூப்பிடவே இல்லைடா. அவர் கேட்ட ஸ்டாண்டர்டு வேற. மோசையே டிஸ்குவாலிஃபைடு. மோசே டிஸ்குவாலிஃபைடு, சாமுவேல் டிஸ்குவாலிஃபைடு. அம்பிட்டு பேரையும் பார்த்துட்டு ஃபெயிலுன்ட்டாரு. இவன் உள்ளே போய் நின்று அகராதித்தனமா அகங்காரமா நாங்கள் இருக்கிறோம் திறப்புலன்னா அழிஞ்சிடக்கூடாதுன்றேன். திறப்புனா என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு வருகிற வாதையை நான் வாங்கிக்கிறேன் சார், இவனை விட்டுருங்க சார்னு சொல்லணும். வாங்கிடுவேன், நீ வாங்கி விடுவாயான்னு நான் கேட்குறேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று இயேசு சொன்னார். திறப்பிலே நிற்கிறேன் என்று ஒருவன் பேசினால் அவன் பெருமையின் உச்சத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். ஏனென்றால் ஒட்டுமொத்த உலகத்திலும் திறப்பில் நிற்க ஒருவனும் இல்லை என்று தேவன் சொல்லிவிட்டார். அதுக்கான சொல்யூஷன் அவர் பேசுறாரு ஏசாயால. அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், திறப்பில் பார்த்துட்டு
இந்த நீதியெல்லாம் பத்தாதுன்றாய். இவங்க வந்து சொல்கிறான், ஐயா நாங்கள் நிற்கிறோம்யா, நாங்கள் நிற்கிறோம். கைலாச மகரிஷி எழுதுறாரு, சாது சுந்தர் சிங் கைலாச மகரிஷி பற்றி எழுதும்போது சொல்கிறாரு, ஒரு முறை இந்த இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு வார்த்தை வருது. அதில் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் வந்து மிருகங்களோட பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ தான் இந்த மிருகங்கள்லாம் வந்து சொல்லுதான், ஐயா அந்த வெட்டியாக போன ஆதாம் தானே பழத்தை சாப்பிட்டான், எங்களுக்கு எதுக்கு மரணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப அதெல்லாம் பேசுகிறாராம் அதுக்கிட்ட. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாரையும் அவனுக்கு கீழே தான் நான் படைச்சிருந்தேன். ஒரு ராஜா வந்து எதிர்நாட்டில் தோத்துட்டான், மக்கள் பிடிபடுற மாதிரி தான் நீங்கள் பிடிபட்டிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, தேவ புத்திரர்கள் வெளிப்படும் போது நீங்கள் எல்லாம் டெலிவரி ஆயிடுவீங்கன்றார். அந்த நாள் தான் இந்த நாட்கள். தேவ புத்திரர்களாக நாம் வெளிப்படும் போது, பிள்ளைகள் வேறு புத்திரர் வேறு, புத்திரன் என்பது அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி வந்துட்டாங்க, புத்திரர்கள் எந்திரிக்கிறாங்க, மாறப்போதெல்லாம் ஓகே ரைட். இப்படி பேசிக்கிட்டு இருந்தாராம். அப்போ ஆதாமும் நிற்கிறானா, ஆதாம் எலியா எலிசா 50 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட, எங்கே 40 டே ஃபாஸ்டிங்கில். அப்போ ஆதாம் வந்து கேட்குறானா ஏசுனார்ட்ட, ஐயா பழத்தை தின்னவே நான் தான், பலா போன அந்த வேலையை பண்ணிட்டேன், இந்த உலகமே பாவத்தில் வந்துருச்சு, அதனால் என்ன சிலுவையில் அரைஞ்சிருங்க, நான் சாகுறேன், நான் தானே பாவம் செஞ்சவன், நான் சாகுறேன் அப்படின்னு ஏசுனார்ட்ட பேசுகிறானா. தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படணும். அப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ சாகலாம்ப்பா, ஆனால் நீ சிந்துற ரத்தம் இந்த உலகத்தில் ஒருத்தனை கூட என்ன செய்யாது, ரட்சிக்காது தம்பி. ஏன்னா நீயே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற, நீ இன்னொருத்தன் ஜெயிலுக்குள்ளே இருக்கவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட முடியாது. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன் பக்கத்தில், சார் அவர் வந்து அவரை வெளியே விடுங்க, நான் உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போகிறேன்னு போட முடியுமா? நீயே உள்ளதால்ரா இருக்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ வெளியில் இருக்கிறவன் தான் ஜாமீன் கையெழுத்து போட முடியும். அம்புட்டு பேருமே எங்கே இருக்கிறோம், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம். இதில் நீ எப்போ ஜாமீன் கையெழுத்து போடுவ? அது அப்போ யாரோ ஒருத்தர் வரணும், அவர் நம்ம எல்லாரோட அடிமைத்தனத்துக்கு வெளியே நிற்கணும், வெளியே நின்று 50 பேருக்கு அவர் ஜாமீன் கையெழுத்து போடணும். அவங்க வெளியே வர்றது அவங்களுக்காக நான் உள்ளே போக தயாராக இருக்கேன்னு அவர் சொல்லணும். இதைத்தான் இயேசு செஞ்சார். மனிதனுடைய நீதியெல்லாம் திறப்பில் நிற்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஒரு சிட்டிக்கு வேணாலும் ஒரு மனுஷனுடைய நீதியை வச்சு பேசுகிறேன், மனித நீதியை பேசுகிறேன், தேவ நீதிக்கே நான் வரல. தேவ நீதின்றது வேற. ஒவ்வொருத்தனும் அந்தந்த சிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான். அந்த சிட்டியை அழிக்கிறதுக்கே தேவன் வந்து இந்த நீதியை வந்து வெயிட்டு போட்டு பார்ப்பாரான். அப்போ ஒருத்தன் போகிறான், நோவா போகிறான், ஐயா இந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு நான் ஒரு நீதிமான் தானே. ஆமாப்பா நீ ஒரு நீதிமான் தான், இந்தாங்க 50,000 ரூபா என் நீதி, 50,000 ரூபா கணக்கு வச்சுக்கோங்க, இந்த பட்டணத்தை விட்டுருங்கன்னா அவர் சொல்லுவாரான், தேவை 50 கோடிப்பா, நீ 50,000 கொண்டு வர. அப்போ என்ன செய்யணும்னா அடுத்து இவனை கூப்பிட்ற, வா தானியல் நீ வாயா, உன்ட்ட வேலையாக இருக்குன்னு. அவன் லைஃப்பில் நீதிமானாக வாழ்ந்தவன், அவன் ஒரு 60,000 ரூபா கொடுக்குறான். அடுத்து இன்னொருத்தர் யோபு நீ வாயா, 3 பேர் சேர்ந்து இருக்கிற பணத்தெல்லாம் போட்டாலும் அது 1 லட்ச ரூபா கூட தேரல. என்னப்பா இது பத்தாதுப்பான்றார். வாசிங்க எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14. இதை வாசித்துட்டிங்கன்னா இந்த மனுஷனுடைய வந்து மமதையிலையும் அகங்காரத்திலும் நான் போய் திறப்பில் நிற்கிறேன் வாதைக்காக. இங்கே பாருங்கள், இப்போ நான் எங்கே கொண்டு வந்து முடிக்கிறேன்னா, இந்த வாதை நிறுத்தப்படுறதுக்கு என்ன விஷயம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நான் பேச போகிறேன். நீ எதை செய்யக்கூடாதுன்ற முதல் தெரிஞ்சுக்கணும். எசேக்கியேல் 14 நினைக்கிறேன், 14:12 வாசிப்பா, 12லேருந்து வாசிப்பா. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு தேசம்தான், ஒட்டுமொத்த உலகத்துக்கே கிடையாது. இப்போ வாதை வந்து ஒரு தேசத்தில் வரல, உலகமே வந்திருக்கு. ஸோ இது பெரிய தரப்பு. இப்போ சின்ன தரப்புலேயே எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குன்னு பாருங்க. ஒரு சிட்டி, ஒரு தேசத்தில் தொடர்ந்து இவன் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து அங்கே பஞ்சத்தையும் பசியையும் மிருகங்களையும் பிரச்சனையெல்லாம் வந்து போகிறத பார்த்துட்டு அவர் ஒன்றும் சொல்லாமல் அமையார். என்னப்பா நீ வந்து பெர்மிட் பண்ணியிருக்கிற, உன் லைஃபுக்குள்ளே வருது அப்படின்னு, தட் மீன்ஸ் பெர்மிஷன். அவன் வந்து உள்ளே வருதுன்னு வச்சுக்குவோம், அழிவு வருதுன்னு வச்சுக்குவோம். அப்படி அழிவு வந்தால் அவரே சொல்கிறார், அழிவு வந்தால் வாசிங்க. அப்பொழுது நோவா யோபு, நோவா எல்லாம் சொல்லுங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் தான் நீதிமான். இங்கே யார் இருக்கீங்களா அப்போ? நோவா
திறப்பில் போகிறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டு போ. அம்புட்டும் பாவா, ஒன்றும் நோவா கிடையாது. எல்லாம் இன்னோவாவில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், நோவாவே இங்கே வந்து கூட்டணி அமைச்சு தான் வராரு. அப்போ நோவா பூமியில் இருந்த ஆட்களில் அவன் காலத்தில் அவன் நீதிமானாக இருந்திருக்கிறான். அடுத்து நோவா, அடுத்து தானியேல். தானியேல் மேலே தேவன் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்கான்னு தெரில. தானியேலே வந்தாலும் அப்படின்றாரு. தானியேல் ஒரு நீதிமான். அடுத்து யோபு, பூமியிலே அவனை போல ஆமாம் சன்மார்க்கனே கிடையாதுன்றார். ஒட்டுமொத்த பூமியிலேன்றார். இம்புட்டு பேரும் வராயப்பா, இம்புட்டு பேரும் வராயப்பா, இம்புட்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. நின்னா ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும், அந்த அழிய போகிற தேசத்தில் நடுவில் வந்து, இப்போ நம்ம ஒரு திறப்பின் வாசல் வைக்க போகிறோம். எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஹலோ, ஒரு திறப்பின் வாசல் நாளைக்கு தொடங்க போகிறோம். இந்த திறப்பின் வாசலுக்கு தலைமை தாங்க போகிறது யார் தெரியுமா? நோவா, யோபு 3 சீட்டு. அடுத்து தானியேல். எப்படி இருக்கும் பாருங்க திறப்பின் வாசல், கும்முன்னு இருக்கும். மக்கள் வந்து குமிஞ்சிட மாட்டாங்க. பக்கத்தில் வரிசை இங்கிட்டு ஒரு 5 சேர், அங்கிட்டு 5 சேர். நமக்கு வந்து அந்த வரிசையில் ஒரு சேரில் உட்காந்துட்டு இவர் தான் நோவா, இவர் தான் யோபு, தானியேலே, இவங்களே வந்து ஜெபிக்கிறாயடா, இன்னைக்கு எப்படி இந்த தேசத்தில் சேமம் வந்துருண்டா மாப்பிள்ள நினைப்பியா மாட்டியா? ஹலோ, இன்னைக்கு ஒரு திறப்பின் வாசலை நம்ம சென்னை மெரினா கடற்கரையில் போடுவோம். அதில் இந்த 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தியாவுக்கு வருகிற அழிவை நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்துவாரா மாட்டாரா? நிறுத்துவார் தானே நீங்கள் நம்புவீங்க? ஆமாம், இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களோட பெரிய ஆள் தானே. அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அவங்கள வந்து சாதாரண ஆள்னு சொன்னீங்கன்னா அடுத்து அது பஞ்சாயத்து ஆகும். அவங்க பெரிய ஆள், அதை நீ ஒத்துக்கிறீங்க. ஆமாம், சுயநீதியில் இருக்கும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வந்து தேவநீதினு வந்து கொன்னே போடுவேன். நீ அங்கேயே நின்று அங்கேயே நிற்கணும். திடீர்னு இங்கிட்டு வரக்கூடாது. நாங்கள் சிலுவைக்குள்ளே இருக்க, சிலுவைக்குள்ளே இருக்கவே நீ இப்போ திறப்புக்கே போயிருக்கக்கூடாது. திறப்புக்கு போயிட்டீங்கன்னா சுயநீதியில் நீ வந்து நிற்கணும். இதான் சொன்னார், ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு. நீ இங்கிட்டு அங்கிட்டு தவிட்டு வெதுவெதுப்பாக இருந்தா வாந்தி பண்ணிடுவேன்டா மூஞ்சில் அப்படின்னாரு. நீ என்னைக்கு திறப்புக்கு போகிறேன்னு முடிவு எடுத்துட்டியோ அன்னைக்கே சுயநீதியில் நீ ரெடியாக நிற்கணும். ரெடியா? ஏசு சிலுவையில் கதறினா, அப்போ நீ ஏன்டா கதறிக்கிட்டு இருக்கு? நம்ம ஏன் கதறிக்கிட்டு இருக்கிறோம்? அங்கிட்டு கொஞ்சம் எடுக்க, இங்கிட்டு கொஞ்சம் எடுக்க. இதுக்கு பிறகு தான் வெதுவெதுப்பு. ஒன்று சிலுவையில் ஏசு கதறிட்டாருன்னு நீ அமைதியாரு. அவர் திறப்பில் நின்றுட்டார். ஒரே மனிதன் திறப்பில் நின்றுட்டார். அதுக்கு வசனம் நான் காட்டுறேன். இல்லை, நாங்கள் ஏசு சரியாக பண்ணலை, அவர் டுபாக்கூரு, அவர் வந்து யூஸ்லெஸ் ஃபெலோ, நாங்கள் வந்து நிற்கிறோமையா திறப்பில்னு சொல்கிறேன். அவா வந்து நில்லு. சுயநீதி வச்சிருக்கியா? இப்போ நம்ம பண்ணுற திறப்பெல்லாம் விஷயம் நடக்குமோ இல்லையோ, இப்போ நான் போகிற திறப்பின் வாசலில் இவங்க 3 பேரை நான் கூப்பிட போகிறேன் அடுத்த வாரம். யார்? நோவா, தானியேல், யோபு. திறப்பின் வாசல் ஜபம் போட்டு கீழே நோவா, தானியேல், யோபு சீஃப் கெஸ்ட் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு போடுறோம். எல்லாரும் நம்புவீங்களா மாட்டீங்களா? கர்த்தர் இந்த திறப்பின் வாசல் ஜபத்துக்கு பதில் தருவார். நம்புவீங்களா சார்? யோபு சார், நோவா சார், தானியேல் சார், இவங்களே 3 பேர் உட்காந்து ஷிபாரா ஷகரா பராபா அப்படி உட்காந்துருக்குறாங்க. நமக்குலாம் ஒரு தைரியம் வருது. ஆகா, இப்போ கடவுள் வந்து என்ன செய்ய போகிறாரு? தேசத்துக்கு சேமத்தை தருவார்னு. அவர் நேராக வந்து இறங்கிட்டு சொல்கிறாரு, இந்த 3 பேர் உங்கள் மத்தியில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். தம்பி, திறப்பு அதான் சொல்றேன், திறப்புல நிக்காத, மறுபிறப்புல நில்லு. அவர் வந்து இறங்கினவர் வந்தவனா தேவன் வந்துட்டாரு, பதில் கொடுக்க போறாருன்னு பார்த்தா அங்கேருந்து கூப்பிட்றாரு. வெளியிலேருந்து இந்த சில நேரம் போலீஸ்காரன் வந்து என்ன சவுண்டு வர வாங்கன்ற மாதிரி, நோவா, தானியேல், யோபு 3 பேர் வழியாகப்பா. ஆமாம், 3 பேர் மட்டும் ஓடி போயிரு. உங்கள் நீதிக்கு உங்கள் உசுரை வேணாலும் நீ காப்பாற்றிக்கலாம், வேற ஒரு வழியிலையும் நான் என்ன செய்ய மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன் அப்படின்றாரு. எப்படி இருக்கு? திரும்ப வாசிங்க, 15 வாசிங்க. நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்க கூடாதபடி வெறுமையும் பாலும் ஆகும்போது அந்த 3 பேரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள்.
சார் அவங்க பிள்ளைகளே அவங்க ஜாமீனில் எடுக்க முடியாதா? ஐயா என் பிள்ளை சார், ஓடிருன்றாரா? தானியலுக்கு பிள்ளை எல்லாம் விட்டுரும். யோபுக்கு ஏகப்பட்ட பிள்ளையை பற்றி வச்சிருக்காமே, நோவாவும் ஏகப்பட்ட பிள்ளை இருக்கு. ஐயா நம்ம பிள்ளை கொன்னே எப்படியும் ஓடிருன்றாரு. சார் இவங்க 3 பேரும் தலைமை தாங்கிற திறப்பின் வாசலுக்கே பதில் கிடையாது. குச்சி எடுத்து வெளுத்துக்கிட்டு இருக்காரு. 3 பேர் மட்டும் ஓடி போயிரு. ஐயா என் பிள்ளைய மட்டும் காப்பாற்றிக்கிற முடியாதா என்றால் மனித நீதி திறப்பின் வாசலுக்கு போதுமானதா? அதைத்தான் கேட்கிறேன். நீ போய் அழுகிறியே, உனக்கு மேல அழுகிறவன்லாம் இங்க இருக்கிறான். வாதைக்கு தீர்வு உன்னுடைய திறப்பின் வாசல் அல்ல, சிலுவையில இயேசு முடித்த திறப்பின் வாசல் ஜெபம். பரிந்து பேசுற ஜெபம் வேற, திறப்பின் வாசல் வேற. நான் அடுத்து பேசுறேன். பரிந்து பேசுற ஜெபத்தை புதிய ஏற்பாடு அங்கீகரிக்குது. ஒருவன் பாவம் செய்வனால் நீதிபரரான இயேசு நமக்கா பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். அது வேற. திறப்புன்றது ஒரு சிறப்பு. அதில் என்ன சிறப்பு இருக்குன்னா, அடியை நெஞ்சில் வாங்கணும் சார். விஷயம் தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் கரண்ட்டில் கையை வைக்காதீங்க. என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடை என்னார். அந்த மகிமை என்பது சிலுவை. சொன்னார், நான் மகிமைப்படுகிற நேரம் வந்தது. சிலுவையில் திறப்பின் வாசலுக்கு நான் போகிறேன். நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். நான் எங்கே போகிறேன்? சிலுவைக்கு திறப்புக்கு போகிறேன். போய் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று பண்ணினாரே ஒரு ஜெபம். அதுதான் திறப்பின் வாசல் ஜெபம். ஜனங்களை அலைக்கழிக்காதிருங்கள். நம்ம வேலை என்ன தெரியுமா? உன்னதமானவரின் மறைவிலே நிற்பது. யார் மறைவிலே நிற்பான் சொல்லுங்க? ஒருத்தன் ஓடி வந்து ஒளிகிறான், அவன் யாரு? திருடன். அப்ப மறைவில் இருக்கிறோம் என்ற சங்கீதமே நீதிமான்களுக்கு அல்ல. தப்பு பண்ணிட்டு ஓடி வரவன் வந்து ஒளிஞ்சுக்கிறான். நம்ம எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாள். மறைவில் இருக்கிறவர்கள். உன்னதமாரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம வேலை முன்னாடி போய் நெஞ்ச காட்டுறது கிடையாது. அடிக்கவே தேவையில்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரொம்ப நெஞ்ச காட்டாத, காரி துப்புனாலே நெஞ்சில் ஓட்ட விழுந்துடும், என்னடா பேசுகிறேன்னு வாங்க 90s. அந்த மாதிரி அப்படி போய் நான் வில்லா நிற்கக்கூடாது சார். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், வெரி சீரியஸ் மேட்டர். நம்ம உன்னதமான ஒரு மறைவில் வந்து நிற்க வேண்டிய ஆட்கள். சர்வ வல்லவருடைய நிழலில் நிற்கிறோம் நம்ம. நீ போய் சிலுவைக்கு முன்னாடி நின்றுட்டு நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். வெரி டேஞ்சரஸ். ஒரு ரவுண்டர்ஸ்க்கு பிசாசு கொடுத்தானா எங்கே போகிறோம்னு தெரியாது. சுயநீதியில் இவங்க 3 பேரும் ஓடிட்டாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. இது அனுப்பும். அந்த 3 பேர் அங்கே இருந்தால் வாசிங்க. 16 வசனம். அந்த 3 புருஷரும் திரும்ப வருது. அந்த 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இது 2வது தடவை சொல்றாரு. 2வது தடவை நல்லா பாருங்க. 14ல சொல்றாரு அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தான் தப்புவிப்பார்கள்னு. 16ல சொல்றாரு அவங்க குமாரத்திகளை தப்புவிக்க முடியாதுன்னு. அதுக்கப்புறம் திரும்ப 18ல சொல்றாரு அந்த 3 புருஷர்கள் நடுவில் இருந்தாலும் தங்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் இல்லாமல் குமாரத்தையும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் 18ல சொல்றாரு. அதுக்கப்புறம் 20ல சொல்றாரு நோவாவும் தானியேலும் யோபும் அந்த நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் குமாரத்தையும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறேன். 4 தடவை சொல்றாரு. மொத்தத்துக்கு 8 வசனம். அதுல அந்த 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 இதுல வந்து அந்த காலத்துல வந்து 8 வசனம் இருக்கு. அதுல 4 வசனம் பிள்ளைய கூட தப்பு வைக்க முடியாதுன்றார். சார் எங்க இருக்கு? இருக்கீங்களா? இந்த இடத்துல கேட்டு அவனு இருக்கீங்களான்னு. இருக்கீங்களா? நம்ம ஜபத்துக்கு இவங்க 3 பேர் வந்தாலுமே இவங்க நீதியில எவ்வளவு தெளிவா பச்சை பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராரு. டே உங்க நீதி பத்தாதரா, அந்த நீதியை வச்சு ஒரு தேசத்தையே தப்பு வைக்க முடியாது. இவங்க 3 பேர் உயிரோடு எந்திரிச்சு வந்து நம்ம பக்கத்துல முழங்கால் பட்டாலும் ஓடிருங்கடான்னு வரான். அதை தாண்டி எங்க ஜபத்தை கேட்பாருன்னு நீ சொன்னா முதல் வரி சொல்லிரு, இவங்க 3 பேரும் எங்களை விட நீதியில குறைவான ஆள்னு சொல்லுங்க. ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க. நோவா, யோபு, தானியேல் இவங்க எல்லாம் எங்க அளவுக்கு நீதிமான் கிடையாது சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசு உள்ள இழுக்கவே கூடாது. நீ இயேசுக்குள்ள இருக்கிறோம் இந்த பேச்சே பேசக்கூடாது. இயேசுக்குள்ள போயிட்டினாலே திறப்பு அங்கே கிடையாது. தனியாக நின்று பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து பாவிகள், எங்கள் அளவுக்கு நீதிமானா இல்லைன்னு சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேன். எங்களோட அவங்க பெரிய ஆள் அப்படி தானே சொல்கிறீங்க.
உங்களை விட பெரிய ஆளுக்கு அங்கே விஷயம் இல்லாமல் போச்சு. அதனால நம்மளுடைய கண்ணீர் கதறலினாலே மாறப்போகிறது இல்லை. பிசாசு வேற பக்கம் பக்தி மார்க்கம் என்ற பெயரிலே நம்மை வேறு பக்கம் அலைக்கழிக்க பார்க்கிறான், சிலுவையை மறைக்க பார்க்கிறான் என்று நான் சொல்லுகிறேன். சிலுவை ஒண்ணுதாங்க அவனை அடி வேற கலக்க வைக்கிறது. அதனால தாங்க அதை விட்டு வேற எங்கெங்கயோ கொண்டு போறான் சார். பாவம்ன்றான், பரிசுத்தம்ன்றான், அழுகைன்றான், கண்ணீர்ன்றான். டே சிலுவடா தம்பி, சிலுவை. சிலுவைக்கு வராத வரைக்கும் உன் பிரச்சனை நிலுவையில் தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது தி க்ரூசிஃபைட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால தான் என் பேதுருலாம் பவுல் அம்பிட்டு பேர் சொன்னாங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். வாதை என்று வந்த உடனே உன் பாதை எங்க போகணும்? சிலுவைக்கு போக வேண்டும். இந்த 3 புருஷர்கள் வந்தாலுமே நீதி பத்தாது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவங்க நீதியே பத்தாதுன்னா நாங்கள் கும்பல் கும்பலாக போய் நின்னாலும் எங்கள் நீதி பத்தாது. இதைத்தான் அவர் சொல்கிறாரு, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவனும் இல்லை. நீங்கள் இவங்க 3 பேரும் திறப்பில் நின்னாங்க, இந்த 3 பேருக்குமே பதில் இல்லைன்ட்டாரு. சரி விட்டுருங்க, மோசே திறப்பில் நின்னாரு, நம்மளும் திறப்பில் நிற்போன்னு சொல்கிறீங்க, நல்லது. ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி போகிறீங்க. உங்கள் ஆள் பதில் வாங்கினாரா? மோசே திறப்பில் நின்னாரு, அவருக்காச்சும் பதில் கிடச்சிச்சா? மோசே இப்போ என்ன சொன்னா? ஐயா, இந்த ஜனங்களை நீங்கள் அழிச்சிடாதீங்க, 7.5 லட்சம் பேரையும் தயவுசெய்து அழிச்சிடாதீங்க, என் ஜபத்தை கேளுங்கன்னு அழுதார். மோசே அழுதாரா இல்லையா? நாமும் அழுவோன்றாங்க. அழுவோம், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மோசே அழுததுக்கு பதில் கொடுத்தாரா? அங்கே வாங்க பார்த்தா ஒரு அகாடமியில் சேர்ந்து இல்லை ஒரு 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 டியூஷன் சென்டரில் சேர்ந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா படித்தவன் பாஸ் ஆனான்னு பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் அதில் படிக்கணும். அவன்கிட்ட போய் பார்த்தா அவனே ஜோம் பண்ணதுக்கு கடவுள் என்ன சொன்னார்? அதெல்லாம் குற்றம் செய்தவர்களை குற்றமற்றவர்களாக என்ன விட மாட்டேன்ட்டார். சொல்லிட்டு இவர்களுடைய இந்த வழக்கை மன்னிக்கும், இவருடைய பாவத்தை இன்னொரு நாளில் நான் விசாரிப்பேன்னார். மோசே எதுக்கு ஜெபிச்சார்? 7.5 லட்சம் பேர் சாகக்கூடாதுன்னு தானே ஜெபிச்சார். செத்தாங்களா சாகலையா? வனாந்தரத்தில் செத்துறக்கூடாது, கானானுக்கு போகணுன்னு ஜெபிச்சார். கானானுக்கு போனாங்களாப்பா? கிளம்புன ஒருத்தன் கூட போகல சார், 2 பேரை தவிர. 50 பேர் செத்துட்டாங்க. அப்போ மோசே பண்ண திறப்பு எங்கே போச்சு? அவருடைய திறப்பு சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரேதங்கள் விழுந்தது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் செத்து தீர்ந்தார்கள். இன்னைக்கு அடிக்கிறேன், நாளைக்கு அடிக்கிறேன்னார், அவ்வளோதான். விடுதலை பண்ணல, ஜாமீன்லாம் விட்டார், அடுத்து போட்டு தள்ளிட்டார். அப்போ இவன் எவனுமே ஜனங்களுக்கு நிற்பதற்கு போதுமான நீதி இல்லாதவர்கள். அதனால தான் பிதா ஒரு முடிவுக்கு வரார். கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஆமென். ஒரு முடிவுக்கு வரார். என்ன முடிவு? ஏசாயா 59:16. ஒருவரும் இல்லை என்று கண்டு, ஒருவரும் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு எசேக்கியேல் முடிக்கிறான். திறப்பில் நிற்கிற ஒருத்தனுமே இல்லை அப்படின்னு ப்ராப்ளத்தோட முடிக்கிறான். ஏசாயா அதை கண்டினியூ பண்ணுறான். 16ஆம் வசனம் சொல்லுது, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கு. கையை தட்டு வருது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனால ஒட்டுமொத்தமாக பார்த்து இந்த பயபிள்ளை ஒருத்தன் சரியில்லைன்னு முடிவு எடுத்துட்டு அவருடைய புயமே, அவருடைய புயம் யாது? அவருடைய வலதுகரம் யாரு? இயேசு கிறிஸ்து. யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது அப்படின்னு தான் ஏசாயா 53 தொடங்குது. யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது? கர்த்தருடைய எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்னு தொடங்கி அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. சபாசன ராஜா. அப்ப அவர் புயம், என் புயமே எனக்கு என்ன செஞ்சிச்சு? ரட்சிப்பானது அப்படின்றாரு. அந்த புயம் எது? இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அந்த புயம் இயேசுதான்றதுக்கு எந்த வசனம் சாட்சியா இருக்கு? ஏசாயா 53 சொல்றாரு, யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஏசாயா 53 குரூசிஃபிக்ஷன். ஸோ குரூசிஃபிக்ஷன் இஸ் காட்ஸ் ரைட் ஹேண்ட். அவருடைய புயம் அவருடைய தோல் யாரு? அவர் தான் இயேசு. அப்போ யாருமே இல்லைன்னு ஒன்று கடைசியில் திறப்பில் நிற்கிற யார் அனுப்புகிறாரு?
சொந்த குமாரன் அனுப்புறாரு. அவர் திறப்பில் நின்று ஒட்டுமொத்த உலகத்தின் அடியையும் வாங்கினாரு. திறப்பில் நிற்கிறதுனா ஜெபம் இல்லை சார். ஏதோ 4 புளியோதரை கட்டிட்டு போய் அப்படியே ஒரு ஜெபத்தை போட்டுட்டு அங்கனக்குள்ளே விற்கிற குல்ஃபீஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஜெபத்தை போட்டுட்டு வந்துடலான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரேயர், இட் இஸ் an எக்ஸ்சேஞ்ச். என்னது? எக்ஸ்சேஞ்ச். இப்போ இவர் ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா இவருக்கு திறப்பில் நான் நிற்கிறேன்னா அந்த 1 லட்சத்தை நான் தரணும்னா என்கிட்ட 10 கோடியாச்சும் கையில் இருக்கணும். ஏன்னா நான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன செய்ய போகிறேன்? ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அதாவது கரையம் கொடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பே த ப்ரைஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்டு. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய நீதி உள்ளவனாக இருக்கணும். அத்தகைய நீதி உடையவராய் இயேசு வந்தார் பூமி.